செக் செக். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல ஒரு துதி ஆராதனை ஏறெடுத்தோம். அதே போல் நல்ல சாட்சிகள். நிச்சயமாகவே நாம் சுவிசேஷ பணிகள் செய்து சாட்சிகளை ஏற்படுத்தணும். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்ப்புகள் அது இருக்க தான் செய்யும். சொல்லப்போனால் எதிர்ப்புகள் இன்னும் அதிகமாக கூட வரலாம். ஆனால் நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஞானமாக சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க முயற்சி செய்யணும். அதே சமயத்தில் அதிகமாக நாம் ஜெபிக்கணும் இல்லைங்களா? அதாவது தேவன் தான் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நாம் சமாதானமாக சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் நாம் கொண்டு செல்ல தேவன் வழி வாசல்களை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் அதற்காக ஜெபிக்கணும். அதே போல் எதிர்ப்புகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. எதிர்ப்புகள் வரதான் செய்யும், அது தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நாம் தைரியமாக சுவிசேஷங்களை அறிவிக்கணும். ஸோ அந்த வகையில் ஆன்டி நல்லா வைராக்கியமாக போய் சொல்கிறாங்க. நாமும் அப்படி சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் வரும். ஆனால் அதை குறித்து நாம் தயங்க வேண்டாம். எதிர்ப்புகள் இல்லாத போது தான் நம்ம யோசிக்கணும். எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. நாம் ஆனால் உறுதியாக விசுவாசத்தில் நாம் முன்னேறி செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அதே போல் நிறைய பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மிகவும் எனக்கு மகிழ்ச்சி. அதெல்லாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு வீடு ஊழியம் செய்தாலும் சரி, அதே போல் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இல்லை ஜெயில் மினிஸ்ட்ரி எது செய்தாலும் அவங்களுக்கு அல்டிமேட்டாக நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கணும். அவங்களுக்கு வேதாகமத்தை விளக்கி சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்பது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த குறிக்கோளோடு தான் நம்ம எல்லா பணிகளையும் நம்ம செய்யணும். அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ளணும். பிள்ளைகள் கூட நன்றாக பாடினார்கள், அதாவது வசனங்கள் சொன்னார்கள். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா உயர்ந்த நாமம் அப்படின்ற அந்த தலைப்பு தான். ஸோ இது பார்ட் 3. இதோட முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு பார்ட் நான் பார்ட் 4ஓட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்ன பிரதர் இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும். சொல்லப்போனால் இன்றைக்கி மேத்யூ சொன்னது மாதிரி தான். என்னென்னா நிறைய இடங்களில் நிறைய வேதாகம கல்லூரிகளில் கிடைக்காத அரிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியாக தேவன் நமக்கு தன்னுடைய வசனத்தின் ஐஸ்வர்யத்தினால் பொக்கிஷத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்தாவியை தந்திருக்கிறாரு, சத்தியாவியை தந்திருக்கிறாரு. ஸோ ஆகவே சொல்லப்போனால் நாம் அநேகருக்கு இன்னும் தெளிவுகளை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த தலைப்பு கூட உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நன்றாக கவனித்தீர்களானால். ஓகேங்களா? கவனிக்கலன்னா நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த கிளாஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பையன் படிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போயிட்டே இருப்பான். படிக்காத பையனும் அதே கிளாஸில் தான் இருப்பான், அதே டீச்சர் சொல்கிறது தான் கேட்பாங்க. ஆனால் படிக்காமல் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? அப்படியே உட்காந்துக்கினே இருப்பான் அதே கிளாஸில் கூட இல்லைங்களா? ஆனால் படிக்கிற பையன்லாம் லிசன் பண்ணுற பையன் என்ன செய்வான்? அதை கேட்டு அதை செயல்படுத்தி கடைசியில் லைஃப்பில் கூட செட்டில் ஆயிடுவான், ஒரு பெரிய லெவலுக்கு கூட போயிடுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உதாரணத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை ஆழமாக கவனித்தார்களோ கேட்டார்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் மாற்றங்கள் நடந்தது இல்லைங்களா? யாரெல்லாம் அதை கேட்கல அப்படின்னாங்கன்னா, யாரெல்லாம் அதை உணரல, அதை மனதில் வைத்துக்கொள்ளனா அவங்க லைஃப்பில் என்ன ஆகலை, பெரிய மாற்றம் எதுவுமே நடக்கல. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஆகவே அதே தான் இன்றைக்கும், அதே தான் எப்பொழுதுமே. இந்த சபையில் நம்ம முன்னாடி நின்று நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். அதை எத்தனை பேர் மனதில் ஆழமாக வைத்து கொண்டு அதை உங்கள் லைஃப்பில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் இருதயத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவி கிரியை செய்யும். அப்போ தான் தேவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இடத்த கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆகவே அதை மனதில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிங்க. சரி, கடந்த 2 பாடங்களாக இல்லைனா பகுதிகளில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். அதை கவனிக்காதவர்கள் இல்லைனா அது என்னன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க அந்த டாபிக்ஸை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல தெளிவுகள் கிடைக்கும். அந்த வகையில் நம்ம பகுதி 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கால வகையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சொல்லப்போனால் படைப்பிலிருந்து எது வரைக்கும் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு
ஜலப்பிரளயம் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பார்த்தோம். ஸோ படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் தேவன் எப்படி அழைக்கப்பட்டார்? தேவனாக அழைக்கப்பட்டார். பிரயத்திலிருந்து கால் ஆஃப் ஆபிரகாமுடைய அழைக்கும் பொழுது ஆபிரகாமிடம் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன்ட்டு வெளிப்படுத்துறாரு, எல்ஷடாய் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் எல்லாருமே பிதாக்கள் தேவனை அழைத்தார்கள். அதாவது யாக்கோபா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், இல்லைங்களா? அப்படிதான் அழைத்தார்கள். மோசே காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. மோசே காலத்தில் தேவன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பெயர் என்ன, அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்றத சொல்றாரு. ஸோ பெயருக்கான அர்த்தம் என்ன? எபிரேயத்தில் யார் சொல்றீங்க? ஐயா அஷர் ஐயா, இல்லைங்களா? ஐயா அஷர் ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவராக இருக்கிறவர். ஸோ அதனுடைய அந்த அர்த்தத்துக்கான பெயர் என்ன? யாவே, இல்லைங்களா? யாவே அப்படின்னு சொன்னாலும் ஐயா அஷர் ஐயா தான். அதாவது இருக்கிறவராக இருக்கிறவர் அப்படின்றதான் அதற்கான அர்த்தமாக இருக்கு. இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூட் வேர்ப்லேருந்து எடுக்கப்பட்டது, இல்லைங்களா? அதாவது வேர்புடைய வேர்லேருந்து எடுக்கப்பட்டது. அது வந்து என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் தெளிவாக போய் பாருங்கள். சொன்னது போல் கவனிக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். சரி, அதே போல் போன பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி தேவனுடைய நாமம், இல்லைங்களா? தேவன் வந்து எல்ஷடாய் தேவனாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெயர் யாவேன்றது அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய பெயர் என்ன ஆகுது? முதல்ல வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? ராஜாக்கள் காலம்லாம் வரும் பொழுது தேவனுடைய பெயர் அதிகமாக நிந்திக்கப்படுது. புறஜாதிகள் மத்தியில் அவருடைய பெயர் வந்து அவமாக்கப்படுதுன்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு பெண் கடவுளை அவர்களே உருவாக்கி, இல்லைனா புறஜாதிகள் வழிபடக்கூடிய ஒரு கடவுளை வந்து அஷரா அப்படின்ற ஒரு கடவுளை இவங்க வந்து உருவாக்கி, அந்த கடவுள் வந்து பெண் கடவுள், அவங்க வந்து யாவே சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து கொடுமையாக, இல்லைங்களா, ரொம்ப இழிவாக தேவனுடைய நாமத்தை அவங்க அசுத்தப்படுத்திட்டாங்க. அதனுடைய உச்சகட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, மனாசே ராஜா அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாகவே அந்த அஷரான்ற அந்த பெண் தெய்வத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ தான் தேவன் வந்து முடிவெடுக்கிறார், இந்த சந்ததி என்ன செய்கிறேன், இவங்களை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் அப்பொழுது தான் முடிவெடுக்கிறாரு. கொஞ்ச காலம் அது இழுத்தடிக்கப்பட்டது, அந்த அழிவு, அந்த நியாய தீர்ப்பு. அது யாரின் மூலமாக? யோசியா ராஜா மூலமாக. ஏனென்றால் அவர் வந்து அந்த அசராவெல்லாம் அவர் வந்து அழித்து போடுறாரு. அதனால் கொஞ்ச நாள் நீடிக்குது. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள், இல்லைன்னா யூத மக்கள் என்ன ஆறாங்க? பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள்ளாக போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது சொல்லப்போனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் தேவனுடைய நாமம் எப்படிலாம் வந்து செயல்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றது தான் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள்ளாக அவங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஓகேங்களா? அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இவங்க போனதுக்கப்புறம் அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் தேவனுடைய பெயர், தேவனுடைய நாமம் எப்படிலாம் வந்து மக்கள் மத்தியில் செயல்பட்டது, இல்லைனா எப்படிலாம் மக்கள் தேவனை வழிபட்டார்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். சரி, முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்கள், இல்லைன்னா யூத ஜனங்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்திற்குள்ளாக போனதுக்கப்புறம் அவங்க வந்து யாவேன்ற பெயரை யூஸ் பண்ணவே அவங்க வந்து ரொம்ப தயங்கினாங்க, பயந்தாங்க. சொல்லப்போனால் அதை வந்து அவங்க உச்சரிக்க கூட செய்யலை. ஓகேங்களா? அதற்கு காரணம் என்ன? என்ன காரணமாக இருக்கலாம்? எது? அடி உள்ள போகுது. அது எல்லாவற்றுக்கு மேலாக என்ன அப்படின்னா, தேவனுடைய பெயரை வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நிந்திச்சிட்டதுனால புறஜாதிகள் மத்தியில் இந்த யாவே தேவன் வந்து ஒரு வீக் காடாக கருதப்பட்டார். என்ன ஆயிட்டாரு? ஏன்னா வந்து இவங்க தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்கன்ட்டு சொன்னாலும் என்ன ஆறாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் வந்து புறஜாதி தேசத்துக்கு கீழாக என்ன ஆறாங்க? கைதிகளாக போகிறாங்க, இல்லைங்களா? அடிமைகளாக போகிறாங்க. அப்போது எந்த கடவுள் பெரிய கடவுளாக இருப்பார்? அவங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அவங்க நினச்சிப்பாங்க, இல்லையா? அப்படி தானே வந்து மனித இயல்பு, அப்படி தானே, இல்லைங்களா?
ஸோ அவங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு நினைச்சதுனால இந்த யூத மக்கள் அந்த பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய பெயரை அவங்க வந்து உச்சரிக்க இல்லைன்னா சொல்லக்கூட அவங்க தயங்கினாங்க. பாருங்க, எசேக்கியேல் 36 அதிகாரம் 20 வசனம் அப்புறம் 23 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 36, 20, 23. அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் போய் என்ன செஞ்சிருக்காங்க, என்னுடைய பெயரை வந்து அந்த ஜனங்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில போய் சொன்னதினால் என்னுடைய பரிசுத்த நாமத்தை என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க. எப்படி அந்த மக்கள் பேசியிருப்பாங்க, என்னடா உங்க கடவுள் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக ரொம்ப இழிவாக பேசியிருப்பாங்க இல்லைங்களா. இன்றைக்கு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இயேசுவை குறித்து எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ பேசுகிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக தேவனை குறித்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இவர்களுடைய தவறான நடவடிக்கைகள் தான். அதனால் தேவன் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய பெயரை இவங்க கெடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பக்கம் தேவனுக்கு வந்து அவங்க மேலே இருக்குது அந்த வருத்தம். அதே சமயத்தில் இந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய பெயரை கூட சொல்கிறதுக்கு அதனால தான் அவங்க யோசிச்சாங்க, சொல்ல போனால் ரொம்ப தயங்கினாங்க. 23வது வசனம் கூட வாசிங்க. எசேக்கியேல் 36, 23. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். பாருங்க, அதனாலதான் தேவன் முடிவு எடுக்கிறார். நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்கன்னா என் நாமத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, யாவேன்ற என்னுடைய மகத்தான நாமத்தை புறஜாதிகள் மத்தியில் என்ன செஞ்சிட்டீங்க, அவமதிச்சிட்டீங்க. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், பரிசுத்தம் படுத்துவேன்றார். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பெயர் புறஜாதிகள் மத்தியில் அது நிந்திக்கப்பட்டது. அதனால தேவனுடைய பெயரை கூட அவங்க பேசுவதற்கு தயக்கம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவதாக, இவங்க பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மொழியை வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன மொழி பேசினாங்க, பாபிலோனியர்கள் இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பகுதியில் இருந்த மனிதர்கள் எந்த மொழி பேசினாங்க தெரியுமா இருக்காது, அராமிக் மொழி பேசினாங்க. என்ன மொழி பேசினாங்க, அராமிக் மொழி. அதனால தான் தானியல் புத்தகம் கூட பெரும்பாலாக எதில் எழுதப்பட்டிருக்கு, அராமிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா தானியேலும் எங்க சிறை கைதியாக எடுத்து செல்லப்பட்டார், பாபிலோனுக்கு சிறை கைதியாக எடுத்து செல்லப்பட்டார். அப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த யூத ஜனங்கள் பெரும்பாலானோர் பாபிலோனில் இருக்கும் பொழுது அராமிக் மொழி வந்து பேசும் பொழுது அராமிக் மொழியில என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடவுள்னா கடவுள் அப்படின்னு அந்த மொழியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அராமிக் மொழியில கடவுள் அப்படின்னா என்னன்னா எலோவா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எலோவா அப்படின்னா கடவுள், காட். அதே போல வந்து மர் அப்படின்னும் அழைப்பாங்க. மர் அப்படின்னா லார்ட், ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். எலோவானா என்னது, கடவுள். மர் அப்படின்னா ஆண்டவர். இப்ப யூத மக்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எலோவா மர் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் எபிரேய பாஷையை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. எபிரேய பாஷை எப்படி இருக்கும், அந்த சுத்தமான அந்த பாஷையை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அந்த மக்கள், ஆல்மோஸ்ட் மறந்து போயிட்டாங்க. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நெகேமியா காலகட்டத்தில் இந்த மக்களெல்லாம் வந்து மறுபடியுமாக யூத தேசத்துக்கு கொண்டு செல்லான்ட்டு திட்டமிடும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் போது இவங்களுக்கு புரியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் முழுமையாக எதில் இருக்குது, எபிரேயத்தில் இருக்குது. இவங்களுக்கு புரியல. அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை எபிரேய பாஷையில் இருக்கக்கூடிய அந்த நியாயப்பிரமாணத்தை அராமிக் மொழியில் மொழிபெயர்த்து அதுக்கான அர்த்தத்தையும் வந்து சொல்கிறாங்க. பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். பாருங்க, வாசித்தது அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும். என்னன்னா, they made them to understand. அவங்களுக்கு புரியல, என்ன சொல்லியிருக்குன்ட்டு அவங்களுக்கு புரியல. இப்போ நம்ம கூட இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தோன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பேசின தமிழ் இப்போ வந்து பேசினா யாருக்கும்
புரியாது இல்லைங்களா? திருவள்ளுவர் பேசின நிறைய வார்த்தைக்கே நம்மளுக்கு அர்த்தம் தெரில. அவர் பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினவர் இல்லைங்களா? ஸோ தமிழ் மொழிக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய மாற்றங்கள் நடந்துடுச்சு இல்லைங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகளே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கலோக்கியலாக மாறிடுச்சு. என்ன சாப்பிட்ட, என்ன பண்ண இல்லைங்களா? ரொம்ப கலோக்கியலாக என்ன சொல்கிற நீ இப்பா அப்படின்றாங்க இல்லைங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா முழுமையாக அது கலோக்கியலாக மாறிடுச்சு. ஏன் ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் இருந்திருக்காது. ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்போ இருந்த நபரையும் இப்போ இருக்க நபரையும் தமிழ் பேச சொன்னால் அவர் வந்து ஆச்சரியப்படுவார், இது தமிழ் தானா, என்னப்பா தமிழ்ன்ற இல்லைங்களா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த யூத ஜனங்கள் எல்லாருமே பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள்ளாக போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து அராமிக் மொழி பேசி பேசி சொல்ல போனால் ஒட்டுமொத்த யூத ஜனங்களுமே இப்போ எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அராமிக் மொழி தான் உங்களுக்கு தெரியுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் லாங்குவேஜ் மாதிரி ஆகிப்போச்சு அந்த சமயத்தில். ஏனென்றால் அப்பொழுது பாபிலோன் தான் ஒரு சூப்பர் பவராக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் இந்த மக்களுக்கு நியாயப்பிரமாணம் சொல்லும் பொழுது கூட அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் நிலவரம். என்னென்னா அவங்க வந்து தேவனுடைய பெயரை உச்சரிக்க பயந்தாங்க, தயக்கம் செலுத்தினாங்க, ஏன்னா அவருடைய பெயர் நிந்திக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து அராமிக் மொழி வந்து பேசினாங்க. அதனால வந்து தேவனை எப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லோவா இல்லைன்னா மர் அப்படின்னு சொல்லி தான் தேவனை வந்து அவங்க அழைத்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க இல்லைங்களா? யார் மூலமாக வெளியே வராங்க? கோரேசு மூலமாக இல்லைங்களா? கோரேசு மூலமாக அவங்க வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த சமயத்தில் தான் நமக்கு தெரியும் எஸ்ரா இருக்கிறாரு, நெகேமியா இருக்கிறாரு, தானியேல் இல்லைங்களா? ஸோ இவங்கெல்லாம் இந்த சமயத்தில் தான் இந்த புத்தகங்களை வந்து எழுதுனாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து பாபிலோனின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்த உடனே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? ஒரு கமிட்டி. அது என்னன்னு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா த கிரேட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னு ஃபார்ம் பண்ணுறாங்க? த கிரேட் அசம்பிளி. அதான் மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு சட்டசபை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குழுவை ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய யூத தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குழு தலைவர்கள்லாம் சேர்ந்து சில காரியங்களை வந்து திட்டமிடுறாங்க. ஒன்று முக்கியமாக என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா கடவுளுடைய பேரை இனிமேல் எவனை என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் பல ஆயிரம் வருஷமாக தேவனுடைய பேரை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் அவமதிச்சிட்டீங்க, நிந்திச்சிட்டீங்க. அதனால கர்த்தருடைய பேரை, யாவே தேவனுடைய பெயரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் யாருமே உச்சரிக்க கூடாது. ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த 10 பிரமாணங்களில் முக்கியமாக எதை சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா தேவனுடைய பெயரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இவங்க லாஜிக் என்ன அப்படின்னா தேவனுடைய பெயரை சொன்னாதானே நிந்திக்க முடியும். பெயரை சொல்லனா கடவுள் அப்படின்னா நிந்திச்சா கூட அது ஏதோ ஒரு கடவுள்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களே. அதனால வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, பெயரே நீங்க உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்ல போனால் எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமா போறாங்க அப்படின்னா யார் வந்து கர்த்தருடைய பெயரை சொல்றாங்களோ, யார் வந்து கடவுளுடைய பெயரை யாவேன்ற தேவனுடைய பெயரை சொல்றாங்களோ அவங்கள வந்து உயிரோடு இருக்கவே நம்ம விடக்கூடாது பாருங்க. ஏன்னா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா தேவனுடைய பெயரை இவ்வளவு நிந்திச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அவருடைய நாமத்தை இவ்வளோ பரிசுத்த குலைச்சல் ஆக்குனதுனால தான் தேவனுடைய ஆக்கின என்ன வந்துடுச்சு, நம்ம மேலே வந்துடுச்சு. அதனால் அவருடைய பெயரை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பயன்படுத்தவே கூடாது. யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குலாம் என்ன தண்டனை, மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க யாத்ராகமம் 27, எக்ஸோடஸ் 27. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுளுடைய பேரை நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமேல் நீங்க வந்து பேசவே கூடாது அப்படின்னும் போது அப்ப அந்த மக்கள் கேட்குறாங்க, அப்ப நாங்க என்னன்னு கடவுளை கூப்பிட, என்னன்னு வந்து அவரை வந்து நாங்கள் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெயரை வந்து மாற்றுறாங்க. எங்கெல்லாம் யாவேன்ற பெயர் வருதோ அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடோனாய் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து பேசுங்க. அடோனாயின்ற அந்த லார்ட், அடோனாயின் என்னது,
லார்ட், கர்த்தர் இல்லைன்னா ஆண்டவர்ன்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்கு எபிரேயத்தில். அடோனாயின்னு சொல்லுங்க அப்படின்றார். பாருங்க எசேக்கியேல் 36:33. அடோனாய், எசேக்கியேல் 36:33. எசேக்கியேல் 36:33. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். இந்த இடத்துல வந்து கர்த்தர் சொல்லுகிறாருன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்ற இந்த வார்த்தை இது வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயத்தில் என்னது? அடோனாய் அப்படின்ற வார்த்தை. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இனிமேல் வந்து யாவேன்ற பெயரை பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா அதற்கு பதிலாக என்னன்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க, அடோனாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. அடோனாய்னா என்னது? ஆண்டவர், கர்த்தர் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு சுவாரஸ்யமாக என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் எக்ஸலிக் பீரியட்ல, அதாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்மை வந்து தேவனுக்காக பயன்படுத்துகிறாங்க. குறிப்பிட்ட டேர்ம்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு வாக்கியத்தை வந்து கடவுளுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வருவதற்கு முன்பாக எழுதின எழுத்தாளர்களில் ரொம்ப குறைவாக காணப்படுது. அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுக்கப்புறம் எழுதுறாங்க இல்லைங்களா? அதாவது எஸ்ராவா இருக்கலாம், அதே போல் நெகேமியா, தானியேல், இந்த புத்தகங்களில் வந்து ஒரு வாக்கியம் வந்து அதிகமாக காணப்படுது. என்ன அப்படின்னா, சொல்லப்போனால் இப்படி தான் வந்து தேவன் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த சமயத்தில். என்ன அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் என்னன்னு கூப்பிடுறாங்க? காட் ஆஃப் ஹெவன் அப்படின்றாங்க. பாருங்க எஸ்ரா 5:11. எஸ்ரா 5:11. அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். அதுல காட் ஆஃப் ஹெவன் வருதா? பரலோகத்தின் தேவன். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாட் நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அது 11வது வசனம் தான் இல்லை, 12 இங்கிலீஷ்ல 11 இருக்கு. ஓகே, சரி. ஸோ அப்போ என்னன்னா பரலோகத்தின் தேவன். அதே போல எஸ்ரா 6:10 வாசிங்க. எஸ்ரா 6:10. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுஸ் உண்டாக மன்றாடும்படி இப்படி செய்யப்படுவதாக. இல்லைங்களா? பரலோகத்தின் தேவன். அப்போ இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்க கவனித்தீர்கள் என்றால் என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அதிகமாக இந்த ஒரு வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, காட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் தேவன். நீங்க நெகேமியால கூட பார்க்கலாம். நெகேமியா 1:4 வாசிங்க. நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இல்லைங்களா? பரலோகத்தின் தேவனை நோக்கி. அதே போல தானியேலும் அதை சொல்றாரு. தானியேல் 2:19. சில ஆதாரங்களுக்காக இத்தனை வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். தானியேல் 2:19. பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்க, அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்ப என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக எந்த ஒரு வாக்கியம் கடவுளுக்காக தேவனுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, பரலோகத்தின் தேவன். அதற்கு முன்பாக வந்து அவ்வளோலாம் பயன்படுத்தப்படலை. சொல்லப்போனால் பயன்படுத்தி இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியல. ஒரு 2 இடத்துல இருக்கலாம். ஆனால் அதிகமாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகத்தில் இந்த பரலோகத்தின் தேவன் அப்படின்ற அந்த வாக்கியம் அது அதிகமாக காணப்படுவதாக பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாவேன்ற பெயர் என்ன ஆயிடுச்சு? முற்றிலுமாக அது இல்லாமல் போய்விட்டது. சொல்லப்போனால் மக்கள் வந்து பாபிலோனில் இருக்கிற வரைக்கும் அராமிக் மொழி பேசினாங்க. அதே போல் வந்து அப்போ அராமிக் மொழி பேசும்பொழுது அப்போ வந்து கடவுள் வந்து எலோவா அப்புறம் மர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து யூத தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து தேவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? அடோனாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே சமயத்தில் பரலோகத்தின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கன்னு பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிரேட் அசம்பிளி, அந்த மிகப்பெரிதான அந்த கூடுகையில் 120 அந்த யூத
அதை வல்லுனர்கள் இல்லைங்களா, அதாவது நியாயப்பிரமாணத்தின் வல்லுனர்கள் முடிவெடுக்கிறாங்க என்ன அப்படின்னா, தேவனுடைய பெயரை என்ன செய்யக்கூடாது, நம்ம இனிமேல் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வந்து தேவனுடைய பெயர் வந்து சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அது யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியன் தேவனுடைய நாமத்தை சொல்லணுமா. அதுவும் எங்கே வந்து அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இல்லைங்களா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போய் தேவனுடைய நாமத்தை போய் சொல்லும் பொழுது அப்பொழுது மட்டும்தான் என்னன்னா, அந்த பிரதான ஆசாரியன் தேவனுடைய பெயர் யாவேன்ற அந்த பெயரை வந்து சொல்லுவான், இல்லைன்னா சொல்லுவார். ஆனால் மக்களுக்கு வந்து என்னன்னா, அது வந்து சொல்லப்படாமல் தான் இருந்தது. பெரிய அளவு வந்து மக்களுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கூட கேட்டிருக்காது. ஏன்னா பெரிய கூட்டம் இருந்திருக்கும், ஆகவே மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்தது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2வது நூற்றாண்டு, அதாவது கிமு 2nd செஞ்சுரியில் இந்த பெயர் யாவேன்ற பெயர் அந்த பிரதான ஆசாரியன் சொல்றது கூட என்ன ஆயிடுச்சு, முற்றிலுமாக அது நீக்கப்பட்டது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் மல்கியா புத்தகம் தான் கடைசியாக எழுதப்பட்டுச்சு இல்லைங்களா. மல்கியா புஸ்தகம் எழுதப்பட்டதுலேருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஒரு 400 ஆண்டுகள் வந்து சொல்ல போனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராஃபெட்டிக் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ப்ராஃபெட்டிக் சைலன்ஸ். ஏன்னா 400 ஆண்டுகளாக யாருமே என்ன ஆகல, எந்த தீர்க்கதரிசியும் வரல. 400 ஆண்டுகளாக தேவன் வந்து தன்னுடைய பெயரை வந்து யார் மூலமா வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யாரையும் அனுப்பவும் இல்லை. மல்கியாவோட என்ன ஆயிடுச்சு, அந்த பழைய ஏற்பாடு முற்றிலுமாக அது முடிந்தது. அதே சமயத்தில் இந்த கிரேட் அசம்பிளி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மல்கியா புத்தகத்தோடு பரிசுத்த ஆவி தேவன்கிட்டே போயிடுச்சு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தேவனுடைய ஆவி வந்து ஜனங்களோடு இருந்தது, தேவனுடைய வல்லமை வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் மல்கியா புத்தகத்தோடு தேவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு, அது வந்து தேவன்கிட்டயே மறுபடியுமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால, சொல்ல போனால் மல்கியா புத்தகத்தோடு ஏன் வந்து முடிச்சாங்க அப்படின்னா, இந்த கிரேட் அசம்பிளி எடுத்த தீர்மானத்தின்படி தான். அவங்க தான் இதெல்லாம் தீர்மானித்தாங்க ஆக்சுவலாக இல்லைங்களா. தேவனுடைய பெயரை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி தான் யூஸ் பண்ணணும், பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணணும், ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த முடிவுகள் எடுத்தது எல்லாமே யார் தான், இந்த கிரேட் அசம்பிளி, இந்த மிகப்பெரிதான இந்த கூட்ட மக்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க என்னவோ முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, மல்கியா புத்தகத்தோடு தேவனுடைய வல்லமை தேவன்கிட்டே போயிடுச்சு, இனிமேல் வந்து இப்போதைக்கு யாரும் தேவன் அனுப்பல தீர்க்கதரிசியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு வகையில் அவங்க எடுத்த முடிவுகளாக இருந்தால் கூட இது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்துடுச்சுன்னு நம்ம வந்து நினைக்க தோணுது. ஏன் அப்படின்னா, நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் மல்கியாக்கு அப்புறம் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை ஆக்சுவலாக. நம்ம அதிகமான இந்த எபிரேய புத்தகங்களில், இல்லைனா அந்த சமயத்தில் வாழ்ந்த எபிரேயர்களாக இருக்கலாம், இல்லைனா யூத ஜனங்களாக இருக்கலாம், அவங்க வந்து எழுதியிருக்க அவங்க புத்தகங்களில் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து என்னென்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வேற யாராவது தீர்க்கதரிசி வருவாங்களான்னு நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அப்போ என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, 400 ஆண்டுகள் இல்லைங்களா அடிமைத்தனத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் 400 years there was a prophetic silence. தீர்க்க தரிசனத்தில் ஒரு அமைதி வந்து காணப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் இந்த சமயத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, எபிரேய வேதாகமம் பைபிள் வந்து கிரேக்க வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஓகேங்களா, கடைசியாக வந்து கேள்வி கேட்க போகிறோம் தனித்தனியாக வச்சு. ஓகே, இந்த காலகட்டத்தில் எபிரேய வேதாகமம் கிரேக்க வேதாகமத்தில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படி மொழிபெயர்க்கப்பட்டது தான் கிரேக்க வேதாகமத்தை, அப்படி மொழிபெயர்க்கப்பட்டது தான் என்னன்னு சொல்லுவாங்க, யார் சொல்ல முடியும்? செப்டுஜன் அப்படின்வாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? செப்டுஜன். எபிரேய மொழியை, எபிரேய வேதாகமத்தை கிரேக்க வேதாகமத்தில் மொழிபெயர்த்தது தான் என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, செப்டுஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த செப்டுஜன்ல எங்கெல்லாம் வந்து யாவேன்ற பெயர் வந்ததோ அவங்க கிரேக்க மொழியில வந்து என்னன்னு போட்டுட்டாங்க அப்படின்னா, கைரியாஸ் அப்படின்னு போட்டாங்க. என்னன்னு போட்டாங்க? கைரியாஸ், KYRIOS. யாவேன்ற பெயர் போடல, என்னன்னு போட்டாங்க? அதற்கு பதிலாக கைரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. ஸோ கைரியாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லார்ட், ஆண்டவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொண்டதாக இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்தது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில், இப்போ நான் யோசிச்சு பாருங்க, 1ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த யூத ஜனங்களுக்கும் யார் பெயர் தெரியாது, தேவனுடைய பெயர் தெரியாது. தேவனுடைய பெயரை யாரா பயன்படுத்தினா அவங்களுக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்குது. எந்த அளவுக்கு போயிடும் அப்படின்னா, அவங்க உயிரியே
போக்கக்கூடிய அளவுக்கு மரண தண்டனை இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வந்து தண்டனைகள் இருக்கிறதுனால அவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுடைய பெயரை பயன்படுத்த மாட்டாங்க. சொல்லப்போனால் தேவனை வந்து அடோனாயின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா கைரியோஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர தேவனுடைய பெயரை வைத்து அவங்க எதையுமே செய்யலை. இப்போ இந்த இடைப்பட்ட 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு மாற்றம் நடக்குது. ஒருத்தர் வராரு, ஓகேங்களா. இப்போ தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே தான் கவனிக்கணும். என்னன்னா, இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய பெயரை மனிதர்கள் மூலமாக நான் வந்து வெளிப்படுத்தினேன், யாவே அப்படின்னு சொல்லிட்டு என் பெயரை வந்து மனிதர்கள் மூலமாக நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இப்போ நான் வந்து எப்படி நான் மகிமைப்பட போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பெயரையே ஒரு நபராக இந்த பூமிக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு காடு, என்னுடைய பெயரையே ஒரு நபராக ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அனுப்ப போகிறேன் அப்படின்றாரு. பாருங்க, அதுதான் இன்றைக்கு நம்ம வாசித்த தியான வசனம். ஏசாயா 52:6, ஐசாயா 52:6. இதனிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இதோ இங்கே இருக்கிறேன், இதை சொல்லுகிறவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காலத்திலே அறிவார்கள் இல்லைங்களா. இதை யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? 13வது வசனம் வாசிங்க. ஏசாயா 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். பாருங்க என்ன தேவன் சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் நான் வந்து என் பெயரை மோசே மூலமா நான் வந்து வெளிப்படுத்தினேன், ஆபிரகாம் கிட்ட வந்து நான் வந்து என் பெயரை சொன்னேன், அதாவது நான் எப்படிப்பட்ட தேவன்றதை நான் வெளிப்படுத்தினேன். ஆனா முதல் முறையா நான் இந்த பூமிக்கு வரப்போறேன். எப்படி வரப்போறேன் அப்படின்னா, என்னுடைய பெயரே இந்த பூமியில எப்படி இருக்க போகுது, ஒரு நபராக இருக்க போறாரு. என்னுடைய நேமே வந்து அந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. புரியுதா? தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பெயரே இந்த பூமியில் ஒரு நபராக வரப்போறாரு அப்படின்றாரு. அந்த நபர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டுச்சுல. என்ன நாமம்? என்ன நாமம் கொடுக்கப்பட்டுச்சு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? யார் உங்களோட இருக்கிறாரு? அந்த பெயர்னு சொல்லும் போது தேவன் வந்து இப்ப என்ன செஞ்சிட்டாரு, உங்க மத்தியில இருக்கிறார் ஆக்சுவலா, இல்லைங்களா? இயேசு, அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பாருங்க, மத்தேயு 1:23 வாசிங்க. மேத்யூ 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் சொல்றாரு, இதுவரைக்கும் என் பேரை நீங்க எல்லாம் கெடுத்துட்டீங்கப்பா, ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, என் தாசனை அனுப்புறேன். ஆனா நான் எப்படி உங்கள் மத்தியில வரேன் அப்படின்னா, என்னுடைய தாசன் மூலமாகவே உங்கள் மத்தியில நான் என்ன செய்யறேன், என் பெயரை நான் வெளிப்படுத்துறேன், அவர் மூலமாகவே நான் வரேன் அப்படின்றார். அதனால தான் ஏசாயா 52:6 நம்ம வாசித்தபடி இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மை பீப்புள் ஷால் நோ மை நேம், தே ஷால் நோ தட் இட் இஸ் ஐ ஹூ ஸ்பீக். அதன்படி என்ன தேவன் சொல்ல வர்றார் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் வந்து என் பெயரை வந்து மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பேன் பெயராக, ஆனா இனிமேல் நான் எப்படி வரப்போறேன் அப்படின்னா, என் நாமம் எப்படி மகிமைப்படுத்தப்பட போகுது அப்படின்னா, ஒரு நபர் மூலமாக. அந்த நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் பிறக்கும் பொழுது அவர் என்னன்னு அழைக்கிறாங்க, இம்மானுவேல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அது முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லை. ஆனா இப்ப என்னன்னா, தேவனே நம்ம கிட்ட சுத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய பெயரை வைத்து இவர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இது நம்ம ஏதோ சும்மா சொல்றோமா அப்படின்னா இல்ல, இது வந்து தேவன் உறுதிப்படுத்துறார். பாருங்க, ஏசாயா 42:1 வாசிங்க. ஐசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. பாருங்க, இதோ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமுமானவர் இவரே, இல்லைங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஏசாயால சொல்றாங்கல்ல. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது தேவன் என்ன சொல்றாரு? அப்போ பாருங்க, மத்தேயு 3:16-17, மேத்யூ 3:16-17.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ம். இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ம். தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி ம். தம்மேல் வருகிறதை கண்டார். ம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், ஆ, இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. என்னாச்சு? ஏசாயா 42:1 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அது அப்படியே யார் மேல நிறைவேறிட்டு இருக்கு? இயேசு கிறிஸ்து மேல நிறைவேறிட்டு இருக்கு. தேவன் சொல்றார், நான் ஒரு நபரா என் பெயரை உங்ககிட்ட வெளிப்படுத்தும், ஒரு நபரை, அந்த நபர் மூலமாக நான் யார், என் பெயர் என்ன, என் பெயருக்கான முழுமையான அர்த்தம் என்னன்றத உங்களுக்கு நான் வெளிக்கொண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதன்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் இம்மானுவேலுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேவதூதர்கள் மூலமாக. அதே போல பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தேவனுடைய, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனே சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்ட்டு. சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இயேசுன்ற பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுன்றது தமிழ்ல நம்ம சொல்றோம், எபிரேயத்தில் இயேசுனா என்னது? யெஷுவா. இயேசுனா என்னது? யெஷுவா. யெஷுவானா என்னது? ஏ அப்படின்னா யாவே தேவனை குறிக்குது, ஷுவானா சால்வேஷன். யெஷுவானா என்ன அப்படின்னா யாவே இஸ் சால்வேஷன், அதான் அர்த்தம். யெஷுவானா என்னது? யாவே இஸ் சால்வேஷன், யாவே ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றது தான் அவருடைய பெயருக்கான அர்த்தமே கூட, இல்லைங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர், அதாவது தேவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குன்றத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் சொல்லியிருந்தார். பாருங்க, யாத்திராகமம் 23:21, எக்ஸோடஸ் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவ இயேசு கிறிஸ்து தான் யாவே, இல்லைங்களா? ஏன்னா தேவனுடைய அந்த நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார். சொல்ல போனால் அதை தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு. பாருங்க, யோவான் 17:6, ஜான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். பாருங்க, உம்முடைய நாமத்தை நான் யாருக்கு வெளிப்படுத்தினேன்? எனக்கு நீங்க சொன்ன அந்த மனிதர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்றார். அதே போல 12வது வசனம் வாசிங்க, யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். பாருங்க, நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அப்ப யாத்திராகமத்தில் தேவன் சொல்றாரு, அவர்கிட்ட நீங்க கோபமா இருக்காதீங்க, அவர் உங்களுடைய அநியாயத்தில் என்ன செய்ய மாட்டாரு? சகித்து கொள்ள மாட்டார், ரொம்ப கோபக்காரர் அவரு. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்கு? என்னுடைய நாமம் இருக்கு. அதன்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது தேவனால் பல வகையில் உறுதி செய்யப்பட்டது. ஒன்று என்ன அப்படின்னா, அவருடைய பெயரே எதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குன்னா தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா யெஷுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவே இஸ் சால்வேஷன். அதே போல அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது தேவனுடைய ஆவி அவர் மேல வருது. அப்போ வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது, என்ன அப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு சத்தம் உண்டாகுது. அதே போல வசனம் சொல்லுது, இவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. அது மட்டுமல்லாமல் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளை கம்பேர் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் புறஜாதிகளுக்கும் என்னவா இருக்கிறாரு? வெளிச்சமா ஒளியா இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்பவே தேவன் சொல்றாரு. பாருங்க, ஏசாயா 42:7 வாசிங்க. ஐசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பாருங்க, ஜாதிகளுக்கு நேஷன்ஸ் ஐ வில் கீப் யூ, ஆர் ஐ வில் மேக் யூ லைட் டு த நேஷன்ஸ்.
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எரேமியா வந்தாருன்னா வெறும் யூத ஜனங்களுக்காக தான், இஸ்ரேல் மக்களுக்காக தான். ஏசாயா வந்தாருன்னா அப்படிதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தேவன் சொல்றாரு, அவரை நான் என்னவா மாத்துறேன்றாரு, ஜாதிகளுக்கு, எல்லா நேஷன்ஸ்க்கு, எல்லா ஜென்டைல்ஸுக்கு கூட அவரை நான் வந்து ஒளியா வைக்கிறேன், வெளிச்சமா வைக்கிறேன் அப்படின்றார் இல்லைங்களா. அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போகுது என்ன ஆகுது, லூக்கா 2:32 வாசிங்க. லூக் 2:32. லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்புறம் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரிய 30 வாசிங்க. லூக்கா 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். பாருங்க, புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவருக்கு உண்டாகுது. மரியாள் அவங்க வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது இயேசு கிறிஸ்து கையில குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, புறஜாதிக்கு இவர் என்னவா இருக்கிறாராம், ஒளியாக, பிரகாசிக்கிற ஒளியாக. அப்புறம் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பாருங்க, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. பாருங்க, ஏசாயால தேவன் சொல்றாரு, என்னுடைய தாசனை நான் வந்து புறஜாதிகளுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்திற்கும் வெளிச்சமா வைக்கிறேன்றாரு. அதை வந்து சிமியோன் பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது. அப்போ தேவனுடைய ஆவி அவர் மேலே வரும் பொழுது தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கிட்ட அவர் வந்து சொல்றாரு. சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46-47 வசனம். ஆக்ட்ஸ் 13:46-47. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். பாருங்க, இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். அப்புறம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது he is not a prophet only for Jews. He is not a savior only for Jews or Israel. அவர் வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அவர் என்னவா இருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார், தீர்க்கதரிசியா இருக்கிறாரு இல்லைங்களா, தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும். அதனால தான் எல்லா மக்களுக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு, வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் எப்படிலாம் வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் நான் அனுப்பின தாசன்றத தேவன் எப்படிலாம் சொல்லிட்டு எப்படிலாம் வந்து அவர் வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்றது இதன் மூலமாக நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம தேவன் வந்து இந்த தன்னுடைய தாசனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. பாருங்க, ஏசாயா 51:16. ஐசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். பாருங்க, நான் என் வார்த்தையை உன் வாயினால் அருளி. ஆக்சுவலா வந்து இது இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் நல்லா இருக்கும், ஈஸி டு ரீட் தமிழ் பைபிள்ல இன்னும் தெளிவா இருக்கும். அந்த ஈஸி டு ரீட் பைபிள் வேணா வாசிங்க. அதுல எனது தாசனே நீ சொல்லுவதற்குரிய வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன். என்ன சொல்றாரு, எனது தாசனே நீ சொல்லுவதற்குரிய வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன். இததான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு, யோவான் 12:49 வாசிங்க. ஜான் 12:49. யோவான் 12:49. கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க, நேரம் இல்லை. யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, ஏசாயா சொல்றாரு, என் தாசனே நீ பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அதை சொல்றாரு, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆலோசனைகளும் அதை நான் சுயமா பேசல, என் பிதா எனக்கு எதை சொன்னாரோ அதை தான் என்ன செய்யறேன் உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்றார். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரே தேவனுடைய பெயருக்கான
ஒரு அடையாளமாக இருந்தார். he was the symbol of God's name. அதனால தான் அவருடைய பெயர் கூட என்னவா இருக்கு அப்படின்னா யாவே இஸ் சால்வேஷன், யாவே ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசே காலம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தீர்க்கதரிசிகள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் சகல ஜனங்களுக்கும் இல்லைங்களா தேவனுடைய பெயரை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதான் தேவன் சொன்னார் இல்லைங்களா, புறஜாதிகள் மத்தியில் நான் மகிமைப்படுவேன்னாரு. அதன்படி இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம யாரை குறித்து பேசிட்டு இருக்கோம்? தேவனை குறித்து பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம், தேவனுடைய வல்லமைகளை குறித்து பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ இப்போத்துலேருந்தே இந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன அப்படின்னா தேவனுடைய நாமம் என்ன ஆயிட்டு இருக்கு இப்போத்துலேருந்தே, அது வந்து மகிமைப்பட்டு கொண்டு இருக்கு, பரிசுத்தம் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்போ ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒன்று வரலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவ எபிரேயத்தில் என்னன்னு சொல்றோம் நம்ம பார்த்தோம், யெஷுவா இல்லைங்களா. ஆனால் நீங்க என்னன்னு சொல்றீங்க? எப்படி அது? இப்போ யாவே தேவன் பேரை மட்டும் நம்ம வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அவர் வேற மாதிரிலாம் கூப்பிடலாமா? இல்லை. ஆனால் இயேசுன்ற அதாவது யெஷுவான்ற பேரை நம்ம ஏன் இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் ஜீசஸ்ன்னு சொல்கிறோம், தமிழில் இயேசுன்றோம், ஹிந்தியில் வந்து இயேசு நிசின்னு சொல்கிறாங்க? இது எப்படிப்பா இது? அப்போ ஒருவேளை அதையும் நம்ம மாற்றணுமா? யெஷுவான் தான் கூப்பிடணுமா? எத்தனை பேர் யெஷுவான் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுன்னு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஜீசஸ்ன்னு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? என்னையா எல்லாம் அமைதியா இருக்கீங்க? இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நேரம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, யெஷுவான்னு கூப்பிடுறது மாற்றி நம்ம இன்னைக்கு இயேசுன்னு சொல்கிறோம், அதே போல் வந்து ஜீசஸ்ன்னு சொல்கிறோம். இது இப்படி கூப்பிடலாமா? சரியா தப்பா? சரியா தப்பா அது மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. தப்பு. அப்ப ஏன்பா ஜீசஸ் இயேசுன்னு சொல்றீங்க? சரி, ஓகே, அது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்றதை உங்களுக்கு நான் இப்போ விளக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ 1ஆம் நூற்றாண்டில் அவங்க பேசின மொழி வந்து என்ன அப்படின்னா கிரேக்க மொழி. எப்படி வந்து இன்றைக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக இருக்கோ, அதே போல் 1ஆம் நூற்றாண்டில் அதிகமாக வந்து உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு மொழி வந்து என்னது? கிரேக்க மொழி. இப்போ யெஷுவான்ற பெயரை வந்து மொழிபெயர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கிரேக்கத்தில் வந்து ஏ ஷான்ற சவுண்டே இல்லைன்னா அந்த லெட்டரே கிடையாது. கிரேக்கத்தில் என்ன இல்லை? ஏ ஷா, இந்த ரெண்டு வார்த்தைக்கான வார்த்தைகளே கிடையாது. அதனால அதுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா மொழிபெயர்த்தாங்க. அதனால தான் ஏக்கு பதில் வந்து ஏ அப்படின்னு போட்டாங்க, ஷாக் பதில் வந்து சு அப்படின்னு போட்டாங்க. அதனால தான் அவங்க எப்படி அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா கிரேக்கத்தில் யெசூஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு கூப்பிட்டாங்க? யெசூஸ், யெசூஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. புரியுதா? அப்போ இது வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் வந்து மாற்றம் வந்து வேணும்ட்டே பண்ணாங்கன்னு கிடையாது. இது என்னன்னா மொழிபெயர்ப்பினுடைய அந்த காரணத்தினால அந்த பெயர் வந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது யெஷுவான்ற பெயர் வந்து கிரேக்கத்தில் போகும் பொழுது யெஷுவான்றதுக்கு ஏவும் கிடையாது, ஷா இல்லாததுனால எப்படி அதை மொழிபெயர்த்தாங்க? கிரேக்கத்தில் யெசூஸ் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. அப்போ அது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரிதான். ஏன் அப்படின்னா, அதனால தான் தேவன், சொல்லப்போனால் தேவன் தான் இதை அனுமதித்திருக்கிறாரு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுன்னு பார்க்கும்பொழுது எங்கேயுமே அது யெஷுவா கிடையாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுன்னு பார்க்குறீங்க இல்லைங்களா. இப்போ உதாரணமாக வந்து நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, மத்தேயு 1:21 வாசிங்க. மேத்யூ 1:21. மேத்யூ 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எங்கெல்லாம் இயேசுன்ற பெயர் வருதோ இது எதுவுமே யெஷுவா கிடையாது, எல்லாமே என்னது? யெசூஸ். இதை எழுதினது யாரு? அப்போஸ்தலர்கள் தான். மார்க் புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, லூக்கால எழுதியிருக்காங்க, மத்தேயு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. எல்லா இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா யெசூஸ்ன்னு தான் எழுதியிருக்காங்களே தவிர என்னன்னு எழுதல? யெஷுவான்னு எழுதல. அப்ப தேவன் என்ன செய்யறார்? இதை அனுமதிக்கிறாருன்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லப்போனால் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருடைய சிலுவைக்கு மேல வந்து 3 மொழியில வந்து அவருடைய நாமம் இல்லைன்னா அவர் யாருன்றதை என்ன செஞ்சாங்க?
வைத்தாங்க இல்லைங்களா? பிளாத் வந்து வைக்க சொன்னான். சொல்லப்போனால் இது வந்து தேவனுடைய சித்தமாக கூட இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 19-20. ஜான் 19:19-20. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. பாருங்க, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. எந்தெந்த மொழியிலெல்லாம் எழுதியிருந்தது? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. தேவனை அனுமதிக்கிறாரு. அதன் மூலமா தேவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் என்னவா இருக்கிறார்? ரட்சகரா இருக்கிறாரு. ஏனென்றால் யூதருடைய ராஜா இயேசு அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயத்துல இருக்கு, கிரேக்கத்துல இருக்கு, லத்தீன்ல இருக்கு. எபிரேயத்துல இருக்கும்போது யெஷுவான் இருக்கும், கிரேக்கத்துல இருக்கும்போது எஸ்ஸூஸ் இருக்கும், லத்தீன்ல வந்து எஸ்ஸு அப்படின்னு இருக்கும். ஸோ தமிழ்ல வந்து நம்ம இயேசுன்னு சொல்றோம், கரெக்ட் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா என்னதான் நம்ம வந்து ஜீசஸ்ன்னு சொன்னாலும் சரி, யெஷுவான்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி, இயேசு நிஸ்ஸின்னு சொன்னாலும் சரி, அர்த்தம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, யாவே இஸ் சால்வேஷன். இதை மறக்கக்கூடாது. இதுதான் நிறைய பேர் இன்றைக்கு மறந்துட்டாங்க. 1ஆம் நூற்றாண்டில் இதை யாரும் மறக்கல இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் யாரும் வந்து இதை மறக்கல. தேவன் யாருன்ற தெளிவு இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து யாருன்ற தெளிவு இருந்துச்சு. சொல்ல போனால் அப்போஸ்தலர்கள்லாம் புறஜாதிகள் மத்தியில் போய் பேசும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது முதல்ல தேவனை பற்றி அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவ பற்றியே சொல்றாங்க. ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் வந்து மார்ஸ் மேடையில் நின்று பேசும் பொழுது நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆக்ட்ஸ் 17:22. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, தெளிவா தேவனை பத்தி பேசிட்டு வர்றார். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. பாருங்க, போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து யாரை பத்தி தான் பேசிட்டு வர்றாரு? தேவனை பத்தி பேசிட்டு வர. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறாரு, தேவன் யாருன்றதை சொல்றாரு ஃபர்ஸ்ட். அப்படி சொல்லிட்டு எப்போ இயேசுவை பத்தி பேசுறாருன்னா 30 வாசிங்க, 30வது வசனம் வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. பாருங்க, மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். யார் இந்த மனுஷன்? அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். கிட்டத்தட்ட 10 வசனமா யாரதான் விளக்கிட்டு இருக்கிறாரு? தேவனை தான் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா புறஜாதி மக்களுக்கு யாவே யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட். அப்ப யாவேன்ற அந்த தேவனை வந்து சொல்லுவதற்காக, புரிய வைக்கிறதுக்காக அத்தனை பட்டணத்தார் புறஜாதி மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறாரு ஃபர்ஸ்ட். இன்றைக்கு நீங்க எத்தனை பேருக்கு வந்து முதல்ல தேவனை பத்தி சொல்றீங்க? முதல்ல எத்தனை கிறிஸ்டியன்ஸுக்கு தேவனை பத்தி தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அது சொல்லிட்டு தான் பவுல் வந்து யாரை பற்றி பேசுறாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? இந்த தேவனை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் பூமிக்கு வந்தார். அதை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதனால நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்போஸ்தலர்கள் மத்தியில். இன்றைக்கு தான் அந்த குழப்பங்கள். அது ஏன் வந்துச்சுன்றதை நான் அடுத்த பாகத்தில் நான் சொல்ல போறேன். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எல்லாம் சாத்தான் ரொம்ப அழகா வேலை பார்த்துருக்கான். அதை நான் தெளிவாக எடுக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் பாருங்கள், 1ஆம் நூற்றாண்டில் இந்த குழப்பமே கிடையாது. எல்லாருக்குமே என்ன தெரிந்தது அப்படின்னா, யாவே இஸ் சால்வேஷன். இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன்றதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்தாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்.
அப்போ ஏன் பிரதர் இல்லைன்னா ஏன் பாஸ்டர் இயேசு வந்து எங்கேயுமே யாவேன்ற பேரே சொல்லலை பைபிளில்? யாவே தேவனேன்னு சொல்லலை, ஏன் சொல்லலை? யார் சொல்ல முடியும்? எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கலாம்ல யாவே தேவனே, எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அதனால என்ன? சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சில்லியான விஷயம்தான், யோசிக்கக்கூடிய விஷயம். உங்கள் அப்பா அம்மாவை வந்து நீங்கள் எப்படின்னு கூப்பிடுவீங்க? இல்லைனா வந்து மேத்யூ பிரதர் வந்து அவங்க அப்பா வந்து ஆபிரகாம் அப்பா, கெரோன் வந்து சுதா அப்பா, சுதாகர் அப்பா, அப்படியா சொல்லுவோம்? இல்லைங்களா? உங்கள் அப்பாவை எப்படின்னு தான் நீங்கள் கூப்பிடுவீங்க? அப்பான்னு தான் கூப்பிடுவீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீது உட்பட தேவனை என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தேவன் எல்ஷடாய் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனை பல முறை என்னன்னு சொல்றாரு? பிதா பிதான்றாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்றைக்கு நீங்களும் நானும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். தாவீதை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், ஈசாக்கை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதனால் அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனை என்னன்னு கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே அப்படின்னு சொல்றோம், இல்லைங்களா? அது யார் மூலமாக வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். எத்தனை பேர் இதை நீங்க உணர்றீங்க? எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்றீங்க? பாருங்க, தாவீது கூட வந்து தேவனை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்லல, நீங்க சொல்றீங்க. சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து அப்படிதான் உங்களுக்கு ஜெபிக்கவே கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் பல முறை பிதா பிதா என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் பொழுதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரை தான் சொல்றாருங்க? கர்த்தராகிய தேவன்லாம் சொல்லல, எங்க அப்பா பிதாவாகிய தேவன், இல்லைங்களா? நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட என்னன்னு ஜெபிக்கிறோம்? அன்பான பிதாவே, பரலோகத்தின் தகப்பனே. தாவீது எங்கேயா இப்படி சொல்லியிருக்கிறாரா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல இருந்து, அப்பா கிட்ட இருந்து வர்றோம்னு சொல்லிய. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம். அது யார் மூலமா வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமா வந்தது. பாருங்க, ரோமர் 8:15. ரோமன்ஸ் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறல. நீங்க எல்லாருமே வந்து புத்திரர்கள், நீங்க எல்லாருமே குமாரர்கள், குமாரத்திகள். டேடின்னு நீங்க வந்து என்ன செய்யலாம்? காட உரிமையா நீங்க வந்து பேசலாம். ஏன்னா நீங்க யாரோட சகோதரனா இருக்கீங்க? கிறிஸ்துவோட சகோதரனாக, சகோதரியாக, அவருடைய உடன் பங்காளிகளாக இருக்கிறீங்க. அவர் மூலமாக நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப சொல்ல போனால் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து தேவனை வந்து நம்ம எப்படி அழைக்க ஆரம்பிச்சிட்டோம்? அப்பா பிதாவேன்ட்டு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்ஷடாயெல்லாம் விட்டுட்டு, எல்ஷடாய் சொல்ல தப்பு கிடையாது, ஆனா இன்னும் க்ளோஸா போயிட்டோம். நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸா போயிட்டோம்னா, அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக நாம் அழைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டோம். இதனால தான் 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து வந்து தேவன் அவர் பெயர் சொல்லி அவர்கிட்ட பேசல, ஜெபிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு பர்சனல் கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு விஷயம், அவர் பொதுவாகவே வந்து தேவனுடைய பெயர் எங்கேயுமே அவர் எடுக்கல. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, யூதர்கள் நான் சொன்னது போல 1ஆம் நூற்றாண்டில் அவருடைய பெயர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? மரண தண்டனை. அவர் சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே சிலுவையில் போட்டு முடிச்சிருப்பாங்க, இல்லைங்களா? யாவே தேவன் தான் என்ன அனுப்புனார், வாப்பா. அதனால வந்து அவர் ஞானமா நடந்தார். 1ஆம் நூற்றாண்டில் அந்த சமுதாயம் எப்படி இருக்குதோ அதற்கேற்றபடி என்ன செய்தார்? அவர் மாறினார். ஆனால் எல்லாருக்குமே அந்த நேரத்தில் தெரியும், இயேசு அப்படின்னா யாவே இஸ் சால்வேஷன் அப்படின்றது. சரி, கடைசியாக நம்ம 2-3 பாடங்களை மட்டும், ஆவிக்குரிய பாடங்களை பார்த்து நிறைவு செய்வோம். முதலாவது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம எல்லாருக்குமே சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ரொம்ப விசேஷமான மக்கள். அதை நல்ல ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்க இன்னைக்கு, ஓகேங்களா? ரொம்ப ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள்.
நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் போல கர்த்தாவே இல்லைங்களா ஆண்டவரே அப்படின்றதோட அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது எல்லாவற்றுக்கு மேலாக தேவன் நம்முடைய தேவன்றதை நாம் மறக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் எங்கே போய் சொல்லுங்க, உங்கள் டேடி கிட்ட போய் சொல்லுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் வந்து பூலோகத்தில் ஒரு அப்பா இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு யார் இருக்கா, பரலோகத்தின் ஆவிக்குரிய தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு என்றாரு. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி யாரும் சொன்னதே கிடையாது இல்லைங்களா? எவ்வளோ ஆறுதலான வார்த்தைகள் பாருங்க. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு டேடி இருக்கிறாரு இல்லைங்களா? டேடினாலே கெத்து தானே இல்லைங்களா? அந்த டேடி உங்களோட இருக்கிறாருன்னா எவ்வளோ எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எவ்வளோ விசேஷமாக நீங்கள் வந்து நினச்சிக்கணும் உங்களை இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த இடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிற முதலாவது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு நான் வந்து ஒளிய வைப்பேன்றார். அதனால தான் இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் மத்தியிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார், சீஷர்களையும் அறிவிக்க சொன்னார் இல்லைங்களா? ஆகவே நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை புறஜாதிகள் கிட்ட எப்படி பவுல் போய் ரொம்ப தெளிவாக அறிவித்தாரோ, தேவனை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி சொன்னாரோ, நாமும் அதை தான் செய்யணும் இல்லைங்களா? இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்யறதில்லை இல்லைங்களா? இயேசுவே ரட்சகர் சொல்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் தேவனை பற்றி உங்களுக்கு தெரியாதே, தேவனுடைய அன்பு தெரியாது, தேவனுடைய குணம் தெரியாது, தேவனுடைய இரக்கம் தெரியாது. இது எல்லாமே அவங்களுக்கு எடுத்து சொன்னாதானே புரியும். அப்போ முதலாவது தேவனை எடுத்து சொல்லணும், அது நம்முடைய அன்றாட கடமையாக இருக்கு. அதே போல் இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும். கடைசியாக நாம் ஆவிக்குரிய பாடமாக என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவன் வந்து அவருடைய பெயர் அது வந்து வீணாக பயன்படுத்தப்படும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்டார் இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் அவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தினதுனால ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன் வேதனைப்பட்டார்? காரணம் என்ன? வீணாக பயன்படுத்தினாங்க. எப்படி வீணாக பயன்படுத்தினாங்க? அவருக்கு என்ன செய்யலாம், அவங்க கீழ்ப்படியில இல்லைங்களா? மாறாக நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஒரு விஷயத்தில் கூட அவர் வந்து இப்படி அப்படிலாம் மாறல, ரொம்ப தெளிவாக இருந்தார். யாரோ ஒருத்தர் வந்து நீ மறிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு திட்டி விட்டார். ஏன்னா தேவனுடைய பெயருக்கு வந்து எந்த கலகமும் வரக்கூடாதுன்றதுல இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், ரொம்ப தெளிவாக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா வந்து ரொம்ப நீதியாக இருக்கிறாரு, ரொம்ப நல்ல அப்பாவாக இருக்கிறாரு. அவங்க புள்ள வந்து அப்பா பேரை வச்சுக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கான், பொய் சொல்கிறான் இல்லைங்களா, எல்லாரையும் வெட்டுறான் குத்துறான். அப்படின்னும் போது அப்பா பேர் என்ன ஆகும்? எவன்டா அவங்க அப்பன், முதல்ல இவங்க அப்பனை அடிக்கணும். இப்போ உதாரணமாக இந்த திருத்தணியிலே ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு வாலிபர்கள் சேர்ந்து நிறைய பேரை கொன்னாங்க இல்லையா? எல்லாரும் அதாவது சாக அடிக்கல, ஆனால் ஆல்மோஸ்ட் 80 வெட்ட ஏதோ வெட்டியிருக்காங்க. ஓகே, 4 பேர் சேர்ந்து, சின்ன பசங்க, மைனஸ். ஓகேங்களா? இப்போ எல்லாரும் வந்து யாரை திட்டுறாங்க? மெயினாக அவங்க அப்பாவை தான் திட்டினாங்க. முதல்ல அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்றாங்க. அப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகளுடைய செயலினால் யாருடைய பெயர் அடி வாங்குது? அப்பா அம்மாவுடைய பெயர் அடி வாங்குது இல்லைங்களா? இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். என் மூலமாக என் அப்பா பேர் என்ன ஆகக்கூடாது, எந்த வகையிலையும் அது கெடுக்கப்படக்கூடாது, அது சீரழிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால தான் அவருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக முழுமையாக கீழ்ப்படிந்தார். அப்போ நாமும் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு, அப்போ அவருடைய பெயருக்கு நம்ம எந்த கலங்கத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்மளும் கீழ்ப்படியணும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே தேவனை பிரியப்படுத்துவதற்காக நாடுங்கள் தேடுங்கள்ன்றார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:1, 1 Thessalonians 4:1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக்கொண்டு புத்தி சொல்லுகிறோம். என்ன வேண்டிக்கொண்டு புத்தி சொல்றாங்களா? தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படி இல்லைங்களா? ஆல்வேஸ் ட்ரை டு ப்ளீஸ் காட், ப்ளீசிங் காட் இல்லைங்களா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்முடைய சுயத்தை உடைத்து அவருக்கு கீழ்ப்படியணும் இல்லைங்களா? பல நேரத்தில் அந்த சுயம் உடைக்கிறது கஷ்டம்தான், ஆனால் அந்த சுயத்தை உடைத்து என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியணும். அப்போ அவருடைய பெயருக்கு நம்ம எந்த ஒரு களங்கத்தையும் நம்ம கொடுக்க மாட்டோம். சரி, கடைசியாக நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு தேவனை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துறார் இல்லைங்களா? அதுதான் அவரும் சொல்றாரு பாருங்க, யோவான் 17:6, John 17:6.
யோவான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷருக்கு என்னுடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இல்லைங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவனை என் பிதா தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. அப்போ பிதா கிட்ட நம்ம வரணும், இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வரணும் அப்படின்னா அதற்கு யார் அழைக்கணும்? தேவன் வந்து அழைக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் தேவன் அழைத்தாரோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்? தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கு இந்த நாமத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய சபைகளில் கேட்கல, நிறைய இடங்களில் தெரியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பிதா உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்காக, இயேசு கிறிஸ்து மூலமாக. இன்றைக்கு இப்படி இருக்கு, ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் மாறப்போகுது. எல்லாருக்கும் தேவனுடைய நாமம் என்னன்றது தெரிய போகுது. ஆகவே அடுத்த பகுதியில் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் இருந்து முடிவு காலம் வரைக்கும் என்னாச்சு, முடிவு காலத்தில் என்ன ஆக போகுது, இல்லைன்னா முடிவு காலத்தில் இந்த ராஜ்யத்தில் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம ஆழமாக நாம் வந்து பார்ப்போம். பார்த்த இந்த வார்த்தைகளை தியானிங்க, வசனங்களை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக தேவன் இன்னும் மிகப்பெரிதான தெளிவுகளை உங்களுக்கு கொடுப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.